நம்ம திருப்பரங்குன்றத்தில் நீதிமன்ற உத்தரவின்படி விலக்கேற்ற தீபத்தூணில் விலக்கேற்றாத இந்த அரசாங்கம் அதனுடைய செயல்பாடு ஹிந்து விரோத செயல்பாட்டை பார்த்து மதுரை நகரத்தை சார்ந்த திமுகவினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய குடும்பத்தை சார்ந்தவன் என்று சொல்லியிருக்கக்கூடிய பூர்ணச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய உடம்பையே தீபஸ்தம்பமாக மாற்றி தீபத்தை வைத்து தன்னுடைய தற்கொலை பண்ணியிருக்கார். எங்கே பண்ணியிருக்காருன்னா ஈவேரா சிலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய போலீஸ் பூத்தில் மதுரையில் வச்சு பண்ணியிருக்கார். இது நடந்த பிறகு அவருடைய உடல் கறிக்கட்டையாக மீட்கப்பட்டது. அவருடைய குழந்தைகள் 7 வயது 4 வயது குழந்தைகள் அப்பான்னு கதற சத்தத்தை பார்த்து அழுகிற சத்தத்தை பார்த்து நம்மளால் ஒரு ஆறுதல் சொல்லக்கூட முடியாத ஒரு நிலையில் நம்முடைய பிஜேபியினுடைய மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன், அதே மாதிரி இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் திரு காடேஸ்வரா சுப்பிரமணியம், இவங்க 2 பேரும் போய் அந்த குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு முதல் உதவியாக 10 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு நன்கொடை கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்க்க வேண்டிய அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவோ எந்த ஒரு அமைச்சரும் இதுவரை போய் அந்த குடும்பத்தை சந்திக்கவே இல்லை. யாராவது கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனா கூட உடனடியாக 10 லட்சம் அறிவிக்கக்கூடிய இந்த இந்து விரோத திமுக அரசாங்கம் இதுவரை பூர்ணச்சந்திரன் குடும்பத்திற்கான எந்த உதவியும் அறிவிக்கலை. அது மட்டும் இல்லாமல் ஒரு தவறான அவர் ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. அவருக்கு மூல வளர்ச்சி சரியில்லை, அவங்க மனைவியோட தகராறு, மனைவிக்கு யாரோடவோ தொடர்பு, இப்படியெல்லாம் சொல்லி ஒரு தவறான இறந்து போன ஒருவருடைய தற்கொலை செய்து கொண்ட ஒருவரை தவறாக அவரை பற்றிய ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்காக இந்த திமுக அரசாங்கம் தொடர்ந்து முயற்சி பண்ணுது. இன்னைக்கு நாங்கள் நம்முடைய பூர்ணச்சந்திரன் அவர்கள் இறந்து போனவர், அவர் சங்கி கிடையாது. இவங்க சொல்கிற மாதிரி இந்த சில சொங்கிகள் சொல்கிற மாதிரி அவர் சங்கி கிடையாது, திமுகவை சார்ந்தவர். அவர் ஒரு ஊப்பி இருந்தாலும் அவர் இறந்து போயிருக்கார், முருகனுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்துருக்காருன்னு சொல்லி அவருடைய ஆன்மா நற்கதி அடையணுங்கிறதுக்காக மோட்ச தீபம் ஏற்றணும்னு நம்முடைய உஸ்மான் ரோட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் வாசலில் மோட்ச தீபம் ஏற்றணும்னு முடிவு பண்ணி வந்திருந்தோம். அந்த இடத்துல அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி காவல்துறை கைது செய்தாங்க. நாம் கேட்ட கேள்வி, இந்த நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன் ஃபண்டமெண்டல் ரைட் சொல்லுது, ரைட் டு வர்ஷிப், வழிபாட்டு உரிமையை கொடுத்துருக்கு. நீங்கள் எப்படி தடுக்கலான்னு கேட்டோம். அதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, கைது பண்ண சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்கு, நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கைது பண்ணி இந்த இடத்துல இவ்வளோ நேரம் அடைச்சி வச்சுருந்து சாயந்தரம் 6 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் இங்கே இருந்தோம். ஒரு 3 பெண்களும் எங்களோட இருந்தாங்க, அவங்களையும் கூட கைது பண்ணி 6 மணிக்கு மேலே பெண்கள் வைத்திருக்கக்கூடாதுன்னு தெரிந்தும் கூட அவர்களை கைது பண்ணி வச்சுருக்காங்க. இதில் சில பேரை கடுமையாக தாக்கியிருக்காங்க. அந்த தாக்கப்பட்டவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு அவங்களுடைய நிலை அடுத்த கட்ட நிலை என்னன்னு பார்ப்போம். போலீஸ் இதுக்கு மேலே என்ன சொல்ல போகிறாங்க? போலீஸ் என்ன ஹிந்து விரோத திமுக அரசினுடைய என்னெல்லாம் சொல்லுதோ அது அப்படியே செயல்படக்கூடிய ஒரு துறையாக தமிழ்நாட்டு காவல்துறையை மாற்றிருக்காங்க. ஸ்காட்லாண்டுக்கு யார்டுக்கு இணையான ஒரு காவல்துறையை இவ்வளோ கேவலமாக ஒரு அரசாங்கத்தினால் பண்ண முடியும்னா அது திமுக அரசாங்கத்தினால தான் பண்ண முடியும். அதை அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க தன்னிச்சையாக அங்கங்க மக்கள் முருக பக்தர்கள் சேர்ந்து பண்றாங்க. இந்து முன்னணி செல்றது, பிஜேபி சேர்ந்து செய்யறாங்க, இந்து இயக்கங்கள் செய்யறாங்க, அந்த பகுதியை மதுரை திருப்பரங்குன்றத்தை சார்ந்தவர் மக்கள் செய்யறாங்க. இது தன்னெழுச்சியாக செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இவர்களை மாதிரி அனிதாவுடைய தற்கொலையை வச்சு ஒரு பெரிய அரசியல் நடத்தணுங்கிறது நம்முடைய நோக்கம் இல்லை. அவருடைய இறப்பு அதுக்கான மோட்ச தீபம் ஏற்றி அவருடைய ஆன்மா நற்கதி அடையணுங்கிறதா நம்முடைய நோக்கம். அந்த நோக்கத்தையே சிதைக்கிற மாதிரி எங்களுடைய வழிபாட்டு உரிமையை மறுத்திருக்கிறது காவல்துறை, தமிழ்நாடு அரசாங்கம். ஒரு பாசிச திமுக இந்து விரோத அரசாங்கம் இதை செய்திருக்கிறது. இது கடுமையான கண்டனத்துக்குரியது. மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call